Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 14 ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ப்ராபபிலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோல 11th சம் வரைக்கும் பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதோட கண்டினியூவேஷன் 12th சம். ஓகே. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஃபார்முலா? Probability of an event that is equal to number of favorable events divided by total number of possible outcomes. சரிங்களா? இதுதான் அதோட probability. ஓகே, probability formula. ஓகே, ரைட். வாங்க ப்ராப்ளம் நம்பர் 12 பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? A game of chance consists of spinning an arrow which comes to rest pointing at one of the numbers. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஓகே, see in figure. ஓகே, இந்த ஃபிகர்ல பாருங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா ஒரு ஸ்பின்னிங் வீல் இது. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பின் பண்ணும் பொழுது அது எந்த நம்பர்ல நிக்குதோ அதை தான் இப்போ நம்ம சான்ஸா எடுக்க போறோம். சரிங்களா? ரைட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் it will point at first point 8, second one an odd number, third one a number greater than 2 and the last one a number less than 9. சரிங்களா? இந்த வீல ஸ்பின் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிக்கான சான்சஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின். 8 கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ், ஆட் நம்பர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு, நம்பர் கிரேட்டர் தென் 2ல இருக்கிறப்போ எவ்வளவு கிடைக்கும், லெஸ் தென் 9ல இருக்கிறப்போ எவ்வளவு கிடைக்கும். பாருங்க, மொத்தம் 8 நம்பர்ஸ் இந்த வீல்ல இருக்கு. சரியா? சப்போஸ் இதை ஸ்பின் பண்ணோம்னா இந்த ஆரோவுக்கு நேரா இருக்கிற நம்பர்ஸ், ஓகே, அதுக்கு அவங்க கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்போஸ் 8 கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு, ஓகே, ஆட் நம்பர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு, நம்பர் கிரேட்டர் தென் 2 ஐ மீன் 3ல இருந்து எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு, லெஸ் தென் 9னா 8 வரைக்கும். சரிங்களா? எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு. இதுதாங்க இங்க நம்ம பார்க்க வேண்டிய ப்ராப்ளம். ஓகே, ப்ராப்ளம் பார்ப்போமா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்கம்ஸ் எழுதிடுவோம். ஓகே, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், எவ்வளவு அவுட்கம்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் போவோம். சொல்யூஷன் first we have to write the total number of possible outcomes. Okay, total numbers equal to 8. So total outcome, therefore total outcomes equal to 8. Okay, total numbers 8 கொடுத்திருக்கிறதுனால total outcome 8. Okay, இப்போ first point கண்டுபிடிக்க போறோம். Okay, first point என்ன, number of outcomes favorable to getting 8. Okay, so that is the first question. 8 கிடைக்கிறதுக்கு choice. Okay, what is the point for, what is the probability for getting 8? Okay, so இங்க எழுதுவோம் number of outcomes favorable that the arrow will point at to 8 equal to only one choice. Okay, 8 கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எழுதுவோம். ஓகே, வாட் இஸ் தட் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா? தென் ஈங்கிறது, ஓகே, நம்பர் ஆஃப் அவுட்கம் favorable that the arrow will point to 8. ஓகே, 8 கிடைக்கிறதுக்கு, ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க ஈவெண்ட். ஸோ ஃபார்முலா probability of that event is equal to number of favorable divided by number of favorable means favorable event. Okay, divided by total number of outcomes. Okay, right. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க,
number of favor. Okay, so அப்போ getting 8, probability of event getting 8 equal to number of favor is 1 divided by total number of possible outcome is 8. So 1 by 8. Okay, that is the first question answer. Okay, then we go to the second question. Okay, what is the second question? Second point. Okay, what is the second point? Odd numbers கேட்டிருக்காங்க இல்லைங்களா? Right. So odd numbers கேட்கும்போது எப்படி எழுதுவோம்? Number of outcomes, number of outcomes favorable to getting odd numbers. Getting odd numbers. Odd numbers na எது 1 3 5 7 சரிங்களா equal to 4. Okay, 4 numbers இருக்கு 1 2 3 4. Okay, so இப்ப probability எழுதிருவோம். Probability of an event is nothing but getting odd numbers. Okay, getting odd numbers நம்ம அதையே எழுதிரலாம். Okay, eventக்கு பதிலு அதே எழுதிரலாம். Probability of getting odd numbers, that is equals favorable event divided by total number of outcomes will be 1 divided by 2. ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி அடுத்து தேர்ட் கேஸ் போறோம். ஓகே, தேர்ட் கேஸ் என்ன? which is greater than 2. ஓகே, which is greater than 2. ஓகே, greater than 2 இருக்கிற எல்லாத்தோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். தேர்ட் பாயிண்ட், number of outcomes favorable to getting a number greater than 2. Getting a number greater than 2. சரிங்களா? அதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க greater than 2. அதாவது 2க்கு மேல இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, so we can start with 3 4 5 6 7 and 8. Okay, how many numbers? 1 2 3 4 5 6 numbers. So we have 6. So therefore probability of an event getting, okay, event அப்படியே ஃபுல்லாவே எழுதிருவோம், greater than 2. Okay, probability of an event getting greater than 2 is equal to number of favorable divided by total number of outcomes, which is 3 divided by 4. 3 2s are 4 2 in 3 times 4 in so here you see, okay, 3 times 2, okay, 4 times 2, which is 8. Okay, right. We can divide by 2 tables, so automatically we have 3 divided by 4 is the probability for getting greater than 2. Okay, right. Next one, less than 9. Probability of getting less than 9. அதான் fourth point. Okay, இங்கே அதே மாதிரி எழுதுங்க. Number of outcomes favorable to getting a number less than 9. Okay, less than 9. So அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும்? less than 9 னா we start with 1 2 2 etc. sorry, less than 9 னா all numbers சரிங்களா? 3 up to 8. Okay, so we have 8 possibilities. Okay, so probability of an event என்ன வரும்? So P of E is nothing but P of E ங்கிறது என்னது? P of E is nothing but probability of an event getting less than 9. சரிங்களா?
less than 9 will 8 by 8 that is equals 1. So இதாங்க ப்ராப்ளம். ஓகே, இதான் ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் வீல் இருக்கு, அதுல 8 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா ஒவ்வொரு சாய்ஸஸ்க்கு இப்போ 8 கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, ஒரே ஒரு 8 தான் இருக்கு. ஸோ 1ன்னு வந்துடும். ஓகே, அதுக்கு பிறகு ஆட் நம்பர் கிடைக்கிறதுக்கு சாய்ஸஸ் என்னென்ன இருக்கு, 1 3 5 7. ஓகே, ஸோ 4 சாய்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் 8. ஸோ 1 by 4 will be சாரி 4 by 8 will be 1 by 2ன்னு இருந்துச்சு. அது மாதிரி தேர்ட் சாய்ஸ் which is greater than 2. ஓகே, greater than 2 இருக்கிறப்ப ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எவ்வளோ நம்பர்ஸ் அந்த நம்பரால டிவைட் பண்ணி சால்வ் பண்றோம். அதே மாதிரி லெஸ் தென் 9 அப்படின்னு சொன்னா லெஸ் தென் 9னா அப் டு 8 வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ 8 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 8 by 8 will be 1. ஓகே, எஸ், இந்த ப்ராப்ளத்தை இப்படிதான் சால்வ் பண்றோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க, ப்ராபபிலிட்டியோட கண்டிஷன் என்ன, அதை வச்சு டைரக்டா நம்ம பட்டுக்க சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, யா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. A die is thrown once. Okay, a die is thrown once. Find the probability of getting first point a prime number, second point a number lying between 2 and 6, and the third one an odd number. Okay, ஒரு டை அப்படின்னு சொன்னாலே டைல we have 6 choices. அதான் ஃபேவரபிள், அதான் நம்மளுக்கு டோட்டல் அவுட்கம். ஓகே, 6 சாய்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? வாட் ஆர் தி பிரைம் நம்பர்ஸ்? 2 3 5. ஓகே, தீஸ் 3 ஆர் பிரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ 3 வந்துடும். அதுக்கப்புறம் a number lying between 2 and 6 கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் 6க்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ். ஸோ எதை நம்ம எடுத்துக்க முடியும்? ஓகே, ரெண்டுக்கு அடுத்து 3 வரும், 4 வரும், 5 வரும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டுக்கும் 6க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் 3 4 5. ஸோ அங்கேயும் 3 தான் வந்துடும். அதை நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அண்ட் ஆட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆட் நம்பர் என்னென்ன நம்பர்ஸ்? 1 3 5. ஓகே, 1 3 5. ஸோ ஹியர் ஆல்சோ 3 நம்பர்ஸ். ஸோ இது அப்படியே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஓவர். ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன். First we have to write the number of possible outcomes. Okay, number of possible outcomes. Number of possible outcomes. Number of possible outcomes. That's equal to 6. Okay, number of possible outcomes that is equals 6. இப்போ first case, first point போறோம். Okay, what is the first point? A prime number. Okay, so point number 1 முதல்ல fix பண்ணிப்போம். Let E be the event. Let E be the event of getting prime number. E be the event of getting prime number. ஓகே, ஈங்கிறது ஒரு ஈவெண்ட், பிரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கு. ஓகே, கெட்டிங் பிரைம் நம்பர். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பார்ப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன? 2 3 5. ஓகே, ஸோ டோட்டலி வி ஹாவ் 6. ஓகே, பிரைம் நம்பர்ஸ் கூட நம்ம இங்க எழுதிடுவோம். சரிங்களா? பிரைம் நம்பர்ஸ் கூட நம்ம இங்க எழுதிடலாம். லெஃப்ட்ல number of prime numbers, that is 2 3 and 5. So we have 3. Therefore probability of an event, okay, that's equals number of favorable divided by total number of outcomes. So that's equals 1 by 2. Okay, right. Next point, what is the next point? A number lying between 2 and 6. So நம்ம எப்படி எழுதுவோம்? Let E be the event of getting a number lying between 2 and 6 னு எழுதுவோம். ஓகேங்களா? ரைட். செகண்ட் ஒன், let E be the event of, let E be the event of getting a number lying between, அதான கொஸ்டின், a number lying between 2 and 6. சரிங்களா? lying 2 and 6. 2 and 6. இப்போ நம்ம எழுதுவோம் இங்க number of outcomes. Number of
favorable outcomes. என்னென்ன இருக்கும் 2 and 6 இடையில 3 4 5. Okay, so outcomes is number is 3. So probability of E 3 divided by 6 will be 1 by 2. இங்க E னு ரெஃபர் பண்றது இந்த நம்பர். ஓகே, நம்பர் லையிங் பிட்வீன் 2 and 6. சரிங்களா? ரைட். அதே மாதிரி தேர்ட் பார்ட் போறோம். ஓகே, தேர்ட் பார்ட் என்ன? வாட் இஸ் த தேர்ட் பாயிண்ட்? an odd number. ஓகே, an odd number. இதே மாதிரி எழுதுங்க. Third one, let E be the event of getting an odd number. Okay, getting an odd number. ஈங்கிறது ஈவென்ட்னு ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஆட் நம்பர்ஸ்க்கு எழுதுறேன். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் VOUR தெரியுதுங்களா? VOURAB. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். favorable outcomes, number of favorable outcomes. So odd number தானே, so அப்போ 1 3 5. okay, numbers are 3. so here also we have to find the probability. okay, so P of E is nothing but number of favorable, that is 3, divided by total number of outcome, that is 6. so we have 1 by 2. so இங்க எல்லா கேசஸ்க்குமே probability என்ன வருது? half. 1 by 2 1 by 2 1 by 2. சரிங்களா? ரைட், தொடர்ந்து படிங்க. ஏதாவது டவுட்ஸ் queries இருந்துச்சுன்னா chat boxல போடுங்க. ஓகே, I will catch you on the next video. Thank you.